எல்லோருக்கும் வணக்கம். வெற்றி நமதே வெற்றி நமதே அப்படின்னு எல்லா தொழில் செய்கிறவங்களும் இந்த 2025 பிறந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நினைக்கும் பொழுது ஷேர் மார்க்கெட் தொழில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய கிராஷ் வருமா, அல்லது நிஃப்டி ஒரு 10% சம்பாரிச்சு கொடுக்குமா, அல்லது ஒரு 15% சம்பாரிச்சு கொடுக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டுகள் பெரும்பாலும் வருஷமான ஒரு 15% நிஃப்டி ஏறலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த வகையில் ஷேர் மார்க்கெட் ஏறும் பொழுது நிஃப்டி இந்த வருஷத்தினுடைய முடிவில் 27,677 வரலாம். அதே மாதிரி கரடிகள் பொதுவாக ஷேர் மார்க்கெட் இறங்கினா ஒரு வருஷத்தில் 20% இறங்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த வகையில் இறங்குச்சுன்னா 19,250 வரலாம். ஸோ இந்த வருஷம் கிராஷ் வருமா அல்லது 15% ஷேர் மார்க்கெட்டு கிடைக்குமா அப்படின்றத உங்களுடைய கருத்தை தெரியப்படுத்துங்க. மற்ற தொழில் இருக்கிறவங்கலாம் இந்த 2025 பெருசாக சாதிக்கணும், நல்லதே நடக்கும்னு நினச்சி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நான் மட்டும் ஏன் 15% ஷேர் மார்க்கெட் கீழே இறங்கணும் அல்லது ஒரு 20% கீழே கிராஷ் ஆகணும்னு நான் ஏன் நினைக்க போகிறேன்? நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, நம்முடைய ஷேர் மார்க்கெட் இந்த வருஷம் ஒரு 15% ஏறி இந்த வருஷத்தினுடைய முடிவில் ஒரு 28,000 வரட்டும் நிஃப்டி அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். இன்னைக்கு சில முக்கிய தகவல்களில் ஏதாவது பணம் சம்பாதிக்கக்கூடிய தகவல்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டோ ஃபார்ம் எக்யூப்மெண்ட் அப்படின்றதனுடைய ஐபிஓ இப்போ போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு லாஸ்ட் டே. அந்த இண்டோ ஃபார்ம் எக்யூப்மெண்ட் வந்து என்ன ரேட்டுக்கு அவங்க ஆஃபர் பண்ணுறாங்கன்னா 215 ரூபாய்க்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஷேர் மார்க்கெட்டில் அதனுடைய விருப்பம் எப்படி இருக்குது, அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரே ஒரு ஷேர் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க, ஆனால் 28 பேர் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த ஷேருக்கு, இந்த ஐபிஓக்கு டிமாண்ட் அப்படின்றது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் போய் பார்க்கும் பொழுது விசிபிலிட்டி என்ன அப்படின்னா, மேபி இந்த ஷேர் ஒரு 40% ப்ராஃபிட்டில் வந்து லிஸ்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய செய்தியில் இது வந்து ஒரு சந்தோஷமான செய்தி. ஆனால் 2 துக்ககரமான செய்தி இருக்குது. ஒன்று என்னென்னா, கார் சேல்ஸ், அதாவது ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸில் கார் விற்பனை என்பது எடுத்து பார்த்தோம்னா 2023 கம்பேர் பண்ணியில் 2024 மிக அதிகமாக தான் விற்றுருக்காங்க. 43 லட்சம் கார்கள் விற்றுருக்காங்க. ஆனால் இது பெரிய க்ரோத் அப்படின்லாம் கிடையாது, ரொம்ப சுமாரான க்ரோத். அதில் பெரும்பகுதி யார் மார்க்கெட் லீடர் யாருன்னா மாருதி, கிட்டத்தட்ட 17,90,000 கார்களை விற்றுருக்காங்க. அப்போ நம்ம இப்போ செக்டர் லீடராக இருக்கக்கூடிய மாருதி போய் பார்த்தோம்னா அழகாக இன்னைக்கு ஒரு 5% ஏறி இருக்கா. அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய ஹூண்டாய் மோட்டர் எடுத்து பார்த்தோம்னா அவன் இன்னைக்கு ஒரு 2% ஏறி இருக்கா. அடுத்து 3வது இடத்துல இருக்கக்கூடிய டாடா மோட்டரை போய் எடுத்து பார்த்தா அதுவுமே 1% ஏறி இருக்கு. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, கடந்த 6 மாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர் 22% இறங்கியிருக்கு. அதே மாதிரி ஹூண்டாய் மோட்டர் எடுத்து பார்த்தாலும் அது லிஸ்டிங் ஆனதில் இருந்த அடியாப்பில் இருக்கான். அப்போ இவங்கெல்லாம் மேல் நோக்கி ஏறி வர போகிறாங்களா? டாடா மோட்டர் 20% மேல் நோக்கி ஏறி வருமா? அதே மாதிரி ஹூண்டாய் மோட்டர் ஒரு 100-200 ரூபாய் மேல் நோக்கி ஏறி வருமா? அதே மாதிரி மாருதி சுசுகி அப்படின்றதுடைய 6 months ஹை அப்படின்றது 13,000க்கு பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு மாருதி சுசுக்கியில் என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21 days மூவிங் ஆவரேஜை தாண்டான். மிக அழகாக 10,800லேருந்து 11,800 ரூபா ஒரு ஷேருக்கு 1000 ரூபா ஏறி வந்து விட்ட இந்த மாருதி தொடர்ந்து ஒரு 13,600 போகுமா, இன்னொரு 2,000 ரூபாய் ஏறுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஷேர் மார்க்கெட்டில் வந்திருக்கு. கெட்ட நேரம் அப்படின்னு ஒன்று வந்துட்டா சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் குப்பைக்கு போயிடுமா அப்படின்ற மாதிரி இந்த ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் அப்படின்ற ஷேர் பிரைஸ் வந்து ஒரு மல்டி பேக்கர் ஆகாதா, 15 ரூபாயிலிருந்து ஒரு 50 ரூபா வராதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு வருஷத்தில் இந்த ஷேர் 24% நெகட்டிவ் ரிட்டர்ன் அப்படின்றது கொடுத்துருக்கு. இவனே இதுக்கு முன்னாடி 25-30 ரூபாயெல்லாம் இருந்தவன் தான். அப்போ அடுத்த வருஷத்தில் ஒரு 30 ரூபாய் ஏறி வராதா அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள. இது தொடர்ந்து சரிவடைந்துக்கிட்டே வருது. இன்னைக்கு கூட ஏன் இன்னைக்கு ஒரு 2% இறங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி போய் பார்த்தோம்னா, சமீபத்தில் சிஇஓ அப்படின்றவர் ரிசைன் பண்ணியிருக்கார். மிஸ்டர் நிஷாந்த் பிட்டி அப்படின்றவர் ரிசைன் பண்ணிட்டு ரிகாந்த் பிட்டி அப்படின்றவர் வந்து இன்னைக்கு பதவி ஏற்றுக்கிறார். அப்போ அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஷேர் மார்க்கெட்டுக்கு இது பிடிக்கல. சரி, இப்போதைக்கு இது ஒரு 2% இறக்கி விடுவோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டில் பாவம் அதை இறக்கி விட்டாங்க. அடடா, நாட்டில் தான் எத்தனை பிரச்சனை, அப்பாவுக்கும் பையனுக்கும் பிரச்சனை வருது. ஒரு சிஇஓ இறங்குறாரு, இன்னொரு சிஇஓ ஏற்றுறாங்க, 2 பேர்த்துக்கும் சர்நேம் என்னன்னு போய் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு. கடவுளே,
எல்லாரும் பார்த்துங்க, நானும் ரவுடி தான் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த வாரங்களில் அமெரிக்காவில் மிகப்பெரிய பிரச்சனைகள் அப்படின்றது வரப்போகுது. அதாவது எதிரும் புதிருமான ஆட்கள் அரசாட்சி செஞ்சால் எப்படி இருக்கும். இப்போ கூட பாருங்கள், சமீபத்தில் நம்முடைய ஆர்பிஐ கவர்னர் சிறப்பாக தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனாலும் growth என்பது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் வெளியே வந்துட்டார். அவரும் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி அவர் விருப்பப்படல. அதே சமயம் கவர்மெண்ட்லேருந்து ஆர்பிஐ கவர்னரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ புது கவர்னர் அப்படின்றது வந்திருக்காரு. அமெரிக்காவிலையும் இப்படி தான் நடக்க போகுது. அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஜனவரி 20 அப்படின்றது பதவியேற்றுக்கு போகிறாரு. அதே சமயம் யூஎஸ் ஃபெட்டினுடைய ரேட் கட் சம்பந்தப்பட்ட மீட்டிங் எல்லாம் ஜனவரி 28, 29 வரும் டிசிஷன். அடுத்த வாரங்களில் வந்து அவங்களுடைய டைரக்ஷன் 2025க்கு எப்படி இருக்கும் அப்படின்றது கொடுக்க போகிறாங்க. ஸோ எதிரும் புதிருமான ஆட்கள் தான் இப்போதைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. இதனால் என்ன ஆக போகுதுன்னா, நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஆகட்டும் அல்லது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டவ் ஜோன்ஸ் இண்டெக்ஸ் ஆகட்டும், அசால்ட்டாக கிட்டத்தட்ட 2000 பாயிண்டினுடைய மூவ்மெண்ட் வால்டிலிட்டி அப்படின்றது இருக்கும். இந்த வருஷத்தில் ஒரு 5 முறை இந்த மாதிரி 2000 பாயிண்ட் வால்டிலிட்டி இருந்ததுனாவே கிட்டத்தட்ட 10,000 பாயிண்ட். ஸோ இந்த வருஷத்தில் 10,000 பாயிண்ட் ஒருத்தர்னால கரெக்டாக லோ ரேட்டில் வாங்கி ஹை ரேட்டில் விற்று, மறுபடியும் ஹை ரேட்டில் விற்று லோ ரேட்டில் வாங்கி, மறுபடியும் லோ ரேட்டில் வாங்கி ஹை ரேட்டில் விற்று ஒரு 10,000 பாயிண்ட்டுகள் இந்த வருடத்தில் பிடிக்க முடியுமா அப்படின்றதான் கேள்வியாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு போன வருஷம் 2024 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22,000க்கும் 21,000க்கும் 1000 பாயிண்ட்டுகள் வித்தியாசத்தில் 4-5 முறை ஆடுனான். இது எப்போ அப்படின்னா எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி. எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,000க்கும் 21,000க்கும் 2000 பாயிண்ட் இறங்கி ஏறி, மறுபடியும் ஒரு 2000 பாயிண்ட் ஏறி, மறுபடியும் ஒரு 1000 பாயிண்ட் பக்கம் இறங்கி, மறுபடியும் 2000 பாயிண்ட் ஏறி, மறுபடியும் ஒரு 4000 பாயிண்ட் பக்கம் இறங்கி, 3000 பாயிண்ட் பக்கம் இறங்கி, மறுபடியும் ஒரு 1500 பாயிண்ட் பக்கம் ஏறி, மறுபடியும் ஒரு 1500 பாயிண்ட் பக்கம் இறங்கி, கிட்டத்தட்ட 10,000 பாயிண்ட்களுடைய மூவ்மெண்ட் அப்படின்றது 2024 பண்ணியிருக்கான். அப்போ 2025 இந்த மாதிரி ஒரு 10,000 பாயிண்ட் நம்மளால பிடிக்க முடியுமா அப்படின்றதான் கேள்வி. அப்படி பிடிக்கிறவங்க தான் கெத்து. ஸோ இந்திய ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், அமெரிக்க ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், வேற மற்ற ஸ்டாக்குகள் போய் ரிஸ்க் எடுக்கிறத விடவும் இண்டெக்ஸ்லேயேவும் இந்த வருஷத்தில் பல்வேறு வாலட்டிலிட்டி வர்றதுக்கு நியூஸ் இருக்குது அப்படின்றதான் இன்றைய செய்தி. அட கடவுளே, நண்பர்களே, இந்த சுந்தரம் ஃபைனான்ஸ் பண்ண வேலையை பார்த்தீங்களா? அந்த ஷேரினுடைய விலை சமீபத்தில் அதனுடைய சப்போர்ட் ரேட்டுக்கிட்டேயே ஆடிக்கிட்டு இருந்தால், திடீர்னு பார்த்தா அதனுடைய லோ ரேட்லேருந்து ஆல்மோஸ்ட் 8% மேல் நோக்கி ஏறி இன்னைக்கு 200 days மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணுற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கா. இதுதான் அந்த ஷேரினுடைய செய்தி. அதே மாதிரி நம்மளுடைய இந்திய ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், இந்திய பொருளாதாரமாகட்டும் இன்னும் அடி வாங்கலை. என்ன காரணம்னா, ஜிஎஸ்டி கலெக்ஷன் டிசம்பர் மாதம் மறுபடியும் கிராஸில் பார்க்கும்போது 1,77,000 அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இத்தனை கோடிகள் கலெக்ட் பண்ணும் பொழுது இன்னுமே நம்மளுடைய பொருளாதாரம் எதுவும் அடி வாங்கலை. மேபி இறங்கின பொருளாதாரம் மறுபடியும் ஏறலாம், அல்லது இன்னுமே இறங்கினாலும் கவலை இல்லை. ஏன்னா ஜிஎஸ்டியினுடைய கலெக்ஷன் இன்னுமே கரெக்டாக போயிட்டு இருக்கிறதுனால எதுவும் பெரிய ஆச்சரியம், பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகிற மாதிரி இப்போ வரைக்கும் எதுவும் விஷயம் இல்லை. இந்த சுந்தரம் ஃபைனான்ஸ் ஷேர் இன்னைக்கு பண்ணியிருக்கக்கூடிய இந்த வேலையை பார்க்கும் பொழுது உங்களுடைய ஷேர்களும் இதே மாதிரி மிகப்பெரிய வைல்டு சிங்காக இந்த 2024 இருக்கலாம். இங்கே பார்த்தீங்களா சுந்தரம் ஃபைனான்ஸ் எப்படி அதனுடைய ப்ரைஸ் ஸ்விங்காக இருக்கு பாருங்க. அதே மாதிரி உங்களுடைய ஸ்டாக்ஸ் ஒரு உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த 2025 இது மாதிரி தான் நடக்க போகுது அப்படின்னா, அப்போ மேலேருந்து கீழே வரும்போது எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க, அதே மாதிரி கீழிருந்து மேல் நோக்கி போகும்பொழுது எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்றத தெரியப்படுத்துங்க. என்கிட்ட 10 லட்ச ரூபாய்க்கு பக்கமாக மியூச்சுவல் ஃபண்டுகளில் பொசிஷன் இருக்குது. மேலே போச்சுன்னா எனக்கு சந்தோஷம்தான். கீழே வர்ற மாதிரி இருந்ததுன்னா நானாக இருந்தேன்னா ஹெட்ஜிங் பண்ணி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்குவேன். நண்பர்களே, இன்றைக்கி பல்வேறு ஷேர்கள், இறங்கின ஷேர்கள் இன்றைக்கி சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. என்ன காரணம்னா, மேபி இந்த 2025 அதெல்லாம் பிக்கப் ஆகுமா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ஏற்றி விட்றாங்களா என்னன்றது தெரில. ஸோ நீங்கள் 2025க்குன்னு ஏதாவது ஸ்டாக்குகளோ அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகளோ வாங்கியிருந்தீங்கன்னா தெரியப்படுத்துங்க. இந்த சமயத்தில் வந்து கிரெடிட் ஏசிசி அப்படின்ற ஒரு ஷேர் கிட்டத்தட்ட 55% தொடர்ந்து இறங்குமுகமாகவே இருந்த ஷேர் இப்போ ஆல்மோஸ்ட் 20% அப்படின்னு ஏறி கொஞ்சம் சந்தோஷம் அப்படின்றது கொடுத்துருக்கான். அதை போலவே பல்வேறு பெரிய பெரிய கம்பெனிகள், எய்ச்சர் மோட்டர் எடுத்து பாருங்க, பஜாஜ் ஃபின்சர்வ் எடுத்து பாருங்க, ஆயில் இண்டியா எடுத்து பாருங்க, எல்லாருமே டக்கு டக்குன்னு இப்போ ஒரு 5% கீழிருந்து மேல் நோக்கி ஏறி வந்து சந்தோஷம் அப்படின்றது கொடுத்துருக்கு. ஆயில் இண்டியா ஆல்மோஸ்ட் 200 days மூவிங் ஆவரேஜை தொடரான்.
இங்கிருந்து இன்னொரு 100 ரூபா ஒரு ஷேருக்கு என்ன மகிழ்ச்சி தான். அதே மாதிரி எய்ச்சர் மோட்டார்ஸ் கீழே படுத்து கிடந்தான். திடீர்னு பார்த்தா அவன் 2 நாளில் அவனும் ஒரு 10% கொடுத்து அவனுடைய லைஃப் ஹை பக்கத்தில் ட்ரேட் ஆகிறான். ஸோ இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த செகண்டில் கூட எந்த விதமான நஷ்டம் இல்லை, சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இது போன்ற ஷேர்கள் அவங்களுடைய பழைய ஹையை வந்து தொட்டாவே இந்த வருஷத்தில் 30-40% பக்கம் லாபம் தர வேண்டிய வேலை அப்படின்றது இருக்குது அடுத்த 12 மாதங்களில். அப்படி இருக்க போகையில் நீங்கள் எது போன்ற ஸ்டாக்குகளை வாங்கியிருக்கீங்க, இப்படி திரும்பி பார்க்கும் பொழுது அண்ணாந்து திரும்பி பார்த்தா அவனுடைய பழைய ஹை வந்ததுனாவே 30-40% லாபம் தரக்கூடிய பங்குகளை செலக்ட் பண்ணியிருக்கீங்களா, அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹைகளை தாண்டி புதுசாக போயிட்டு இருக்கக்கூடிய பங்குகளை செலக்ட் பண்ணியிருக்கீங்களா, எது போன்ற பங்குகளை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத தெரியப்படுத்துங்க. நண்பர்களே, இறங்குனா வாங்கணும். ஷேர் மார்க்கெட்டில் யாருக்கிட்டையெல்லாம் பணம் லாரியில் இருக்கோ, யாரெல்லாம் தொடர்ந்து எஸ்ஐபி மூலியமாக ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை சரிச்சு விட்டுட்டே இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் லாபம். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், நிஃப்டி 300 பாயிண்ட் ஏறி இருக்கான். மேபி சொந்தமாக யாராவது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட்டு சில ஷேர்களை வாங்கி அவனுக்கு மேபி ஏறாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டுகள்லாம் எடுத்து நாளைக்கு என்ஏவி பார்த்தோம்னா கண்டிப்பாக எல்லாம் சந்தோஷத்தில் சும்மா குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரே லாபமாக தான் இருக்க போகுது. மியூச்சுவல் ஃபண்டுகளுடைய பொசிஷன் யாராவது 10 லட்சம் 20 லட்சம் ஹெவியாக வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி மார்க்கெட் ஏறினதுக்கு வித்தவுட் ஃபெயில் அவன் ஏதாவது ஒரு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய வேலையை தான் பார்த்துட்டு இருப்பான். பட் சொந்தமாக டைரக்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வாங்கின ஸ்டாக்குகள் இன்றைக்கி பர்ஃபார்ம் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல. நண்பர்களே, சோலா ஃபைனான்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர் போன வருஷம் அவன் எவ்வளோ சம்பாதிச்சு கொடுத்துருக்கான்னா நல்லா ஆச்சரியப்படும் வகையில் நல்லா அருமையாக 2024 ஒரு கட்டத்தில் சப்போர்ட் எடுத்தான் 1000 ரூபாய்க்கு. அங்கிருந்து 1600 கிட்டத்தட்ட 60% சம்பாதிச்சு கொடுத்துருக்கான். அப்புறம் என்னாச்சுன்னா அப்புறம் கும்பா குட்டி கீழே இறங்கிடுச்சு. மார்க்கெட்டே அங்கே ஒன்றும் பெருசாக இல்லையே, அதனால் கீழே இறங்கிட்டு மறுபடியும் போன வருஷனுடைய லோ பக்கத்தில் சப்போர்ட் எடுத்து அப்போ 2025 ஏதாவது சம்பாதிச்சு கொடுப்பானா இல்லை பெருசாக கீழே இறங்குவானா, ஒரு 50% இறங்குவானா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். தற்போதைக்கு சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் அப்படின்றதான் செய்தி. நண்பர்களே, பல்வேறு ஷேர்கள் இந்த 2025 அவனுடைய சப்போர்ட்லேருந்து தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி எகிரி அடிக்குமா அப்படின்ற மாதிரி பல்வேறு முதலீட்டாளர்கள் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரெயில்டெல்னு ஒரு ஷேர், மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ்னு ஒரு ஷேர், இது வந்து ரியல் எஸ்டேட்டில் இருக்குது. ரியல் எஸ்டேட்டில் இருந்துமே அதனுடைய மூவ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு வருஷத்தினுடைய லோ ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மற்றும் சில ரியல் எஸ்டேட் கம்பெனியெல்லாம் வந்து பழைய ஹை பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் இந்த மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸ் வந்து 1 இயர் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் அவன் ஏதாவது லாஸ் மேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கானான்னு பார்த்தா கடந்த செப்டம்பர் குவார்ட்டரில் லாஸ் மேக்கிங்கை ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். இனி அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறான்னு தெரில, வரக்கூடிய குவார்ட்டர்கள் என்ன பண்ண போகிறான்னு தெரில. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஷேர் மண்ணை கவி படுத்து கிடக்கு. இந்த சமயத்தில் முதலீட்டாளர்கள் யாராவது இதில் ஹோல்டிங் வச்சுருக்காங்களான்னு பார்த்தா டிஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் 21, எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் 10. இருந்தாலுமே இந்த பங்கு வந்து மண்ணை கவி 1 இயர் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய Q3 ரிசல்ட்டு தான் இவங்களை என்ன பண்ணும் அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த ரெயில்டெல் ஷேருமே இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னா தொடர்ந்து 2-3 நாட்களாக மேலே வந்து 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டான். பழைய ஹை 600 வந்ததுன்னா கூட கிட்டத்தட்ட 50% மேல் நோக்கி ஏறி வரணும். அப்போ 50% மேல் நோக்கி ஏறி வர்றானா இல்லை 50% கீழே இறங்குறானா அப்படின்றது இந்த வருஷம் 2025 முடிவு செய்யுமா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எது எப்படியோங்க 2025 இப்போ ஸ்டார்டிங் சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ எல்லா ஷேர்களும் எல்லா மியூச்சுவல் ஃபண்டுகளும் திரும்பி மேல் நோக்கி ஏறி அவங்களுடைய பழைய ஹையை தொட்டாவே கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா பொசிஷனுக்கெல்லாம் 1.5 லட்ச ரூபா லாபம் வந்து பிச்சுக்கிட்டு ஆடும் அப்படின்றதான் என்னுடைய புரிதல். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.